ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு ஒரு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு அப்புறம் உங்கள் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நமக்காக பேசுகிறதுக்கு யார் இருக்கா, நம்மளுடைய ஃபீலிங்ஸை நம்ம இவ்வளோ நம்ம எஃபோர்ட் போட்டோம், ஆனால் நம்முடைய ஃபீலிங்ஸுக்கு வேல்யூ இல்லை. அந்த மாதிரி, அதாவது நமக்காக சொல்கிறதுக்கோ இல்லை நமக்காக நம்மளோட சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்கிறதுக்கோ யாருமே கிடையாது. ஒரு காலத்துக்கு அப்புறம் நீங்களே உங்களை ப்ரூவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனை கடந்து வந்திருப்பீங்க. இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் கடந்து வர போகிறீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். ஸோ என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செய்யுது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்காக வேலை செய்வாங்க. அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை யூனிவர்ஸுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் காமாக உங்கள் வேலையை பார்க்கும்போது நீங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் சைடில் உள்ள இதை சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு நபர் நம்ம லைஃப்குள்ளே வர்றாங்க, ஒரு சிச்சுவேஷன் வருது, யூனிவர்ஸோடைய இது இல்லாமல் எதுவுமே நம்ம லைஃப்குள்ளே வர முடியாது. ஸோ யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்குள்ளே விட்டுருக்காங்க, நம்ம லைஃப்குள்ளே நடக்குது அப்படின்னா அது யூனிவர்ஸோடைய அது என்ன சொல்கிறது, யூனிவர்ஸோடைய கண்ட்ரோல் இல்லாமல் எதுவுமே நம்ம லைஃப்குள்ளே வர முடியாது. ஸோ அப்படி வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய கர்மாவையோ இல்லை அதில் நடக்கிற விஷயங்களையோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதில் என்ன லெசன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்றது இருக்குது, அண்டு நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்றது இருக்குது. அதை பொறுத்து கர்மா ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ இந்த மிஸ்டேக்கும் பண்ணல, ஆனால் நீங்கள் உண்மையாக தான் இருந்திருக்கீங்க ரிலேஷன்ஷிப்புக்கு. பட் ஆனால் ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் அந்தளவுக்கு உண்மையாக இல்லை, உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஏதாவது மைண்ட் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் நமக்காக யாரும் இல்லை பேசுகிறதுக்கு, நமக்காக யார் பேசுவா, நம்ம இதை யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். யூனிவர்ஸ் அதற்குரிய வேலைகளை யூனிவர்ஸ் பொறுப்பெடுத்து பார்ப்பாங்க. இதை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கார்டு ரிவீல் பண்ணிக்கலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது யூனிவர்ஸ் உங்கள் விஷயத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் டெவில் கார்டு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப போர்டாக, ஒரு டிஸ்கனெக்டடாக, எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கூட வருது, பட் ஆனால் அதை இக்னோர் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு டாக்ஸிக் அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அண்ட் ஒரு அன்ஹெல்தி கனெக்ஷன். ஸோ நீங்கள் ட்ராப் ஆகிருக்கீங்க. ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தரல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் யூனிவர்ஸ் செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ராங் திங்ஸை உங்கள் லைஃப்பை விட்டு ரிமூவ் பண்ணுது. நீங்கள் அட்டாச் ஆனது ஒரு அன்ஹெல்த்தி ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ஸ்லோவாக டிட்டாச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எம்ப்டினஸ் ஃபீல் ஆகலாம், பட் ஆனால் அது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. ஸோ இது ஒரு டீடாக்ஸ் ஃபேஸு. ஸோ பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க. ஸோ அப்போ தான் கிளியராக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபேஸில் நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அக்செப்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனைட் ஆச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.